ஆஃப் லென்சஸ் இருக்கு அண்ட் அந்த லென்சஸோட பேரு ப்ளஸ் அந்த லென்சஸோட ஷேப்பு அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே, அண்ட் வேற என்ன படிச்சோம்? வேற என்னமா படிச்சோம்? டோட்டல் இன்டர்னல் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ ஒரு லென்ஸ்னு எடுத்தோம், ஒரு டபுள் கான்வெக்ஸ் டபுள் கான்கேவ் மாதிரியான லென்சஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எந்த மாதிரியான ஃபோக்கல் லென்த் இருக்கும், அதோட ஃபோக்கஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். டபுள் கான்வெக்ஸ்க்கு எந்த ஃபோக்கஸ் எடுக்கணுமா? சொல்லுங்க. ரைட் சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கிறேன், லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜ் வந்து ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போது இதோட ஃபோக்கஸ் ரைட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நான் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன், என்னோட இமேஜ் எல்லாமே ரைட் சைடில் ஃபார்ம் ஆகும். இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ கான்கேவ்க்கு எந்த பக்கம் ஃபோக்கல் லென்த் வரும் சொல்லுங்க? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு வரும். அதனால தான் ஒரு கான்கேவ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். ஆப்டிக்கல் சென்டர் எங்கே இருக்கும், ஆப்டிக்கல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஷோ யூ த இமேஜ் ஃபார்மேஷன். ஸோ இதுதான் இமேஜ் ஃபார்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க, எப்படி நம்மளோட மிரருக்கு வந்து நான் இமேஜ் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தேனோ அந்த மாதிரி இது லென்ஸ்க்கு. அதாவது நீங்கள் ஆப்ஜெக்டை எங்கே வச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா. ஸோ இது வந்து லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இது லொகேஷன் ஆஃப் த இமேஜ். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிரர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸோடு இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்மா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் நீ எடுத்த உடனே என்ன பண்ணினா ஒரு பேசிக்கா ஒரு இமேஜ்குள்ள வந்துருங்க. இப்போ பாருங்க, இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், இது நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடத்துல நான் என்னுடைய ஆப்ஜெக்டை வைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்டை வச்சேன்னா என்னோட இமேஜ் எப்பயுமே ரைட் சைடில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன்? ஐ எம் கோயிங் டு புட் மை ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. when I put my object at infinity, என்னுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி கன்வர்ஜ் ஆகி இட் வில் appear only in the focus. This is the focus of your convex lens. அதனால தான் உங்களோட v ஈக்குவல் டு எஃப்னு வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்க போகிறோம்னா, இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபோக்கஸ், இது C2ன்னு வச்சுக்கலாம், இது F1, இது C1. Now you are going to put your object not at infinity but away from the center of curvature. So center of curvature, centerல இருந்து இந்த center of curvature க்கு நடுவுல இருக்கிற distance தான் 2f இல்லையா? You are going to put it at 2f. So நீங்க எப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து center of curvature விட்டு தள்ளி வைக்கிறீங்களோ அப்போ உங்களோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது? Your image is going to form between V and 2f. Your image will form between V and 2f. And that image is going to be real. Whenever the image is real, it will always be inverted. And now you are going to put my, now I am going to put my object on the C point. Exactly, I am going to put my object on the C point. அப்போ எனக்கு அந்த பக்கமும் என்னுடைய இமேஜ் வந்து எக்ஸாக்டா சிக்கு மேலேயே தான் கிடைக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா my magnification is 1. What do you mean by magnification being 1? The size of the object and the image will be same. And of course, inverted இருந்தாலே அது real image தான், அதுல எந்த குழப்பமுமே கிடையாது. அப்புறம் now you are going to put your object between f and 2f. இது 2f, இது f. Now you are going to put your object between f and 2f. வச்சிங்கன்னா உங்களோட இமேஜ் என்ன ஆகும்? இன்னும் தள்ளி போயிடும். And it will also get magnified, and of course it's a real and an inverted image. Of course it's a real and an inverted image. எந்த குழப்பமுமே கிடையாது அதுல. இப்போ என்ன பண்றீங்க? You are moving your object further in. எக்ஸாக்டா உன்னுடைய ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்ல வைக்கிறீங்க. அப்போ ரைட் சைட்ல இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில கிடைக்கும். எப்படி உன் ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில வச்சினா உன் இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல கிடைக்கும், இதே உன் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்ல வச்சினா உன் இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில கிடைக்கும். So you put your object on the focus here, your image will be available on the infinity on the right side. இப்போ you move it further in. ஆப்ஜெக்டை நீங்க இன்னும் உள்ள தள்ளி கொண்டு வரீங்க. Now your u is actually less than f. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருது? You will get an image which will be a virtual image. லெஃப்ட் சைட்ல கிடைக்கும் அந்த virtual image. புரிஞ்சுதா? நீ ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கலுக்கும் போல் சென்டருக்கும் நடுவுல வச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உனக்கு கிடைக்க போற இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜா இருக்கும், ஆப்ஜெக்டோட சைட்லயே கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கான்கேவ் லென்ஸ்ல when you put your object at infinity என்ன ஆயிடும்? ரெண்டே பொசிஷன் தான். நீ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வெய்யி, உன்னோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் அது வர்ச்சுவலாக தான் இருக்கும். ஏன்னா கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ் மிரரில் கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, இல்லை கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எப்பயுமே இட் வில் ப்ரொடியூஸ் த வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து டைவர்ஜிங் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவும் லைட்டை டைவர்ஜ் பண்ணும், இதுவும் லைட்டை டைவர்ஜ் பண்ணும். ஆல்ரைட், so the image produced by your concave lens is also virtual. So virtual நாலே அது erect தான். அதே மாதிரி when you put your object anywhere between infinity and optical center, it will be again a virtual image and it will be erect. எந்த குழப்பமுமே வேண்டாம். Okay, is it clear?
நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சார் ம் கான்வெக்ஸ்ல லாஸ்ட் ஒன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கான்வெக்ஸ்ல லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ்க்கும் இதுதான் ஆப்டிக்கல் சென்டர். இது ஆப்டிக்கல் சென்டர், இது F1. ஓகே, இது F2 இருந்ததுன்னா உங்களோட ஆப்ஜெக்டை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைப்பீங்க. அப்படி வச்சிங்கன்னா யூ வில் கெட் அன் இமேஜ் ஆன் த வர்ச்சுவல் சைடு. இந்த பக்கம் இட் வில் பி அ வர்ச்சுவல் இமேஜ். ஸோ வர்ச்சுவல் இமேஜ்னாலே கண்டிப்பாக எரெக்டடாக தான் இருக்கும். எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டாச்சா? எஸ் சார். ஸோ இப்போ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இது மறுபடியும் இதுக்கு உங்களுடைய போர்ட்ஸ்ல டிரைவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டா இருந்தாலும் சரி, இந்த டெரிவேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலானா ஒரு லென்ஸை இதை பேஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஒரு லென்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபோக்கல் லென்த்தோ இல்லை குறிப்பிட்ட அளவுக்கு பவரோ வரணும்னா என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம அதை பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை டிரைவ் பண்ண பலதரப்பட்ட வழிகள் இருக்கு. அண்ட் எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு நான் சொல்றேன். இதை பாருங்க, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை வச்சு நம்ம எதை கண்டுபிடிப்போம்னா ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸை நம்ம செய்யணும்னா என்னென்ன மாதிரியான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத இந்த ஃபார்முலா நமக்கு க்ளீனாக சொல்லிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாவை படிக்க போகிறோம். 1/f equal to mu minus 1 of 1/r1 minus 1/r2. மியூங்கிறது நீங்க யூஸ் பண்ண போற லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எஃப்ங்கிறது அதோட ஃபோக்கல் லென்த், R1 அண்ட் R2ங்கிறது அந்த மெட்டீரியலுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அந்த லென்ஸுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் R1 R2ன்னு இருக்கு? ஆமா, ரெண்டுத்துடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும், இல்லை ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்க கூட இதுல வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸை பத்தி பேச போறோம். ஸோ சரி, எப்படி இருக்கு? நாம ஃபார் டைம் பீயிங் இதோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூனே எடுத்துப்போம். சார் எது R1 எது R2ன்னு நீ கேட்கலாம்.
எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களோட ஆப்ஜெக்ட்டை நீங்க லெஃப்ட்ல வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி நான் லெஃப்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சேன்னா, என்னோட லைட் முதல்ல எந்த சர்ஃபேஸை டச் பண்ணும்? இந்த சர்ஃபேஸை தான் டச் பண்ணும். ஓகே, இதை வச்சு நான் ஒரு ஸ்பியர் வரைவேன். இந்த ஸ்பியரோட சென்டர், அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1. இதோடைய லென்த் தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1. இப்போ இந்த பக்கத்தை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். இதோட சென்டர் வந்து C2. இந்த பாயிண்ட் வந்து O. சரியா? இது வந்து R2. இப்போ கவனமா கவனிக்கணும். 1/F equal to mu minus 1. சைன் கன்வென்ஷன் படி நான் R1 மெஷர் பண்ணுவேன். R1 நான் எப்படி மெஷர் பண்றேன்? ஐ எம் கோயிங் டு மெஷர் மை R1 டு த ரைட். இப்போ இந்த இடத்துல நீங்க ஆப்ஜெக்டை வச்சீங்கன்னா, உங்க ஆப்ஜெக்ட்ல இருந்து வரப்போற லைட் வந்து it will move from left to right in this direction. And you, from the optical center, you measure the C1 to the right in the direction of light. You measure the C1 from the optical center to the right. And இது R1. ஓகே, நான் என்ன பண்றேன், சிம்பிளிசிட்டிக்காக 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ஒன்று தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆயிடும், இட் வில் பி 1/R மைனஸ். இப்போ R2 வந்து நான் ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் சைட்ல மெஷர் பண்ண போறேன். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் அ நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 1/R வந்துடும். 1/F is equal to mu minus 1 of 2/R, where F is equal to R by 2 into mu minus 1. இதுதான் இதோடைய ஃபோக்கல். எதுக்கு? டபுள் கான்வெக்ஸ் அல்லது ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் வித் சேம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு இதுதான் ஃபோக்கல். சார் எஸ் சார் இந்த சொல்லுப்பா. 1/F ஆமா, 1/F is equal to mu minus 1 போட்டீங்களா சார்? அந்த ஈக்குவேஷன் 1/R பிளஸ் 1/R போட்டிருக்கீங்க எப்படி சார்? எப்படி? மைனஸ் தானே சார் இருக்காங்க, பிளஸ் போட்டு. கரெக்ட்பா. இப்போ நான் R2 வந்து இங்க இருந்து லெஃப்ட்ல மெஷர் பண்றேன். சைன் கன்வென்ஷன் படி இட் ஷுட் பி மைனஸ் R2. ஏற்கனவே இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்ஸா மாறிடும். ஓகே சார். சார் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்க இதே மாதிரி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறீங்க. ஆனா நீங்க பண்ண போறது
பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு. நான் இப்போ பிளேனோ கான்வெக்ஸ்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியணும் எப்படி இருக்கும். ஒரு பக்கம் பிளேன் இப்படி, இன்னொரு பக்கம் கான்வெக்ஸ். இதுதான் பிளேனோ கான்வெக்ஸ். சரியா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f is equal to mu minus 1 of 1/r1 minus 1/r2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் சைடில் R1ங்கிறது இந்த வாட்டி கர்வ்டா இல்லை ஃப்ளாட்டா இருக்கு. அப்போ R1 is equal to infinity. கரெக்டா? அப்போ R1 is equal to என்ன? இன்ஃபினிட்டி. இப்போ R2-வை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லெஃப்ட் சைடில் மெஷர் ஆகும். இதுதான் R2 இல்லையா? லெஃப்ட்ல நான் மெஷர் பண்ணேன்னா R2 என்னவா வந்துடும்? -R வரும். இதை தூக்கி அப்படியே இதுக்குள்ள போடுங்க. போட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி F என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். R by ம் F is equal to R by mu R minus by mu minus 1. F is R by equal to mu minus 1. வெரி குட் வெரி குட். இதே மாதிரி டபுள் கான்கேவ்க்கு பண்ணுங்க பார்க்கலாம். டபுள் கான்கேவ் லென்ஸ்க்கு பண்ணுங்க. இப்படி இருக்கிறது தான் டபுள் கான்வெக்ஸ்மா. இதுக்கு போடுங்க பார்க்கலாம். sir. எஸ். F is equal to minus R by 2 into mu minus 1. வெரி குட். F is equal to minus R by mu minus 1. எல்லாருக்குமே இது வந்துருச்சா? இல்லை போட்டு காட்டணுமா யாருக்காவது? Sir, denominatorல 2 வராதா சார்? வரும்பா வரும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் பிளேனோ கான்கேவ். சார் சொல்லுமா. அங்க மைனஸ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்களா சார்? ஓகே, நீ மற்றவங்களாம் இதை போடுங்க. இந்த பாரு, இப்படி ஒரு ரவுண்டு போட்டுன்னு வச்சுக்கோயேன். இதுதான் உன்னோட R1. இப்போ சென்டர்ல இங்கிருந்து இது வந்து இப்போ உன்னோட R2. ஸோ இப்போ என்ன ஆயிடும்னா R1 is equal to negative R. R2 is equal to positive R போடணும். அதனால தான் அது ஸ்வாப் ஆகும். ஓகே ஓகே சார். சார் சொல்லுமா. பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்ல லாஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. நீ தான் பிளேனோ கான்வெக்ஸ்லியா? பிளேனோ லாஸ்ட் ஈக்குவேஷன். லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2 இல்லாம வரும். ஓகே சார். 1 by Thank you. infinity 0 ஞாபகம் இருக்கட்டும். 1 by infinity is 0. ஓகே Sir, சொல்லுமா. plane on the minus r by mu minus. எதுக்கு பிளேனோ கான்கேவ் சொல்றீங்களா? Yes, sir. சொல்லுமா. பை Mu minus 1. மைனஸ் மேல வருமா வராதா? வரும் sir. Yes, that is your focal length. ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. இப்படிதான் உங்களோட லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த கான்செப்டுக்குள்ள போகும். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னா, உங்களோட லென்ஸை நீங்க வேற ஏதாச்சும் மீடியம்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லென்ஸ் இன் அ லிக்விட். இப்போ நீங்க லென்ஸை தூக்கி ஏதாவது ஒரு லிக்விடுக்குள்ள வச்சீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் மாறிடும். ஓகே, எப்படி நான் எழுதுறேன் பாருங்க. FL is the focal length of the lens in liquid. Focal length of the lens in liquid. அதே மாதிரி FA அப்படின்னா focal length of the lens in air. So FL by FA is equal to mu GA by mu GL. -1 இதான் வந்து ஃபார்முலா. அதாவது இன்னும் நான் வந்து டீடைல்டா எழுதணும்னா μg by μA -1 இது ரிலேட்டிவ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி μg by μL -1. What is μA? 1. வெரி குட். இதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் வந்து லிக்விட்ல என்ன இருக்குங்கிறது தெரியும். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாக்டா அதோட பிஹேவியர் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இத பாருங்க, இது கொஞ்சம் இது நோட்டேஷன் மாறும் இதுல. சார் சொல்லுமா. மியூ ஏ வந்து எப்படி 1ன்னு சொன்னாங்க? எப்பயுமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஏர் 1 அது ஃபிக்ஸ்டு. ஓகே சார். இப்போ இங்க பாருங்க, இது மியூ எல் மியூ எம்னு 2 இருக்கு.
ஸோ இதில் மியூ எல்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸு, மியூ எம்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ஸோ குழப்பிக்காதீங்க, இதுக்கும் நான் இங்கே வேற மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வேற மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மியூ எல்ன்றது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் லென்ஸு, மியூ எம் தான் இங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம். ஆச்சா, இப்ப கவனமா கவனிங்க. இப்போ உங்க லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் உடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா நார்மலா பிஹேவ் பண்ணும். அதாவது இது கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வெர்ஜ் பண்ணும், இது கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜ் பண்ணும். எப்போ உன் லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீ வைக்க போற லிக்விடுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட அதிகமா இருந்தா இப்படி நடக்கும். ஆனா சப்போஸ் இதுவே உன் லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நீ வைக்க போற லிக்விடோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கம்மியா இருந்ததுன்னா ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் டைவர்ஜ் பண்ணாவும் உன்னோட கான்கேவ் லென்ஸ் கன்வர்ஜிங்காவும் மாறிடும். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கோங்க. உன்னோட கான்வெக்ஸ் லென்ஸ் டைவர்ஜிங்காவும் உன் கான்கேவ் லென்ஸ் கன்வர்ஜிங்காவும் மாறிடும். ஆனா இதுவே உன்னுடைய லென்ஸுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் நீ வைக்க போற லிக்விடோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒன்னா இருந்ததுன்னா அதுல போற லைட் எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம எக்ஸாக்டா அப்படியே போயிடும். இட் வில் பி parallel. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ த லைட் வில் கோ undeviated. ஆ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலால 4 லென்ஸ் மட்டும் சார் பார்ப்போம், மீதி 2 லென்ஸ் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால 4 தான் பார்த்தோம். ஆமாம்மா, இன்னொன்னு பார்க்கல. நம்ம வேணும்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் வந்து நான் அடிக்கடி கேட்பாங்க. சார் லென்ஸ் என்ன லிக்விட்ல மியூஜினா என்ன சார்? இதுல மியூஜீனாவா? மியூஜீனா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ்னு அர்த்தம். எப்பயுமே லென்ஸ் கிளாஸ்ல தானே இருக்கும். ஓகே சார். நோட் பண்ணியாச்சு சார். ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துடலாமா? ஓகே சார். சரி, இதுல 5.0 டீன் இருக்கு அப்படின்னா என்ன? ம்? இது என்னது? இது என்ன குவாண்டிட்டி சொல்லுங்க? டயோப். ஆக்சுவலா பவர் அது நான் உங்களுக்கு சொல்லல. அதை 1/f = 5. ஓகே, டயாப்டர்ல இருக்கனால மீட்டர்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க திருப்பி. ஸோ f = 1/5 meters, அல்லனா 500 centimeters. எதாவது என்னன்னாலும் ஓகே தான். ஓகே, இதை இப்போ போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா.
என்ன கேட்டா நீங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க 500ஆவேன்னு சொல்லுவேன் நான். மாத்தாதீங்க பெருசா. இல்ல 5ஆ வச்சுக்கிட்டா கூட சரிதான். இட்ஸ் யோர் விஷ். ஆன்சர் என்னம்மா? இதோ பாருங்க. 5/3 சார். கரெக்ட்டுமா. ஃபார்முலா என்ன? FL/FA ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் μg minus 1 by μg by μl minus 1. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இன் லிக்விட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க? So when the lens behaves as a concave as a low focal length of 10 centimeters, அதாவது when you place a
place a lens in your liquid. அப்போ அதோடைய refractive index வந்து மாறிடும். அப்போ அதோடைய focal length 100 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது concave lens. ஸோ கான்கேவ் லென்ஸ்ன்னு சொன்னாலே அதோட ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். அண்ட் அதோடைய வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்ஸாக இருக்கு. ஸோ நான் அதை இங்கே போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்தா வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் இன் ஏர் 1/5. ஓகே 1/5னா 0.20 மீட்டர்ஸ். ஸோ அதை சென்டிமீட்டர்ஸ்க்கு மாற்றினா 20ஆக மாறிடும். இனிஷியலாக அது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்குது. கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். அதனால நான் பாசிட்டிவாக எழுதிக்கிறேன். அண்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் விச் இஸ் 1.5 - 1. அதே மாதிரி 1.5 பை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட். நீங்கள் எந்த லிக்விடில் வைக்கிறீங்களோ அந்த லிக்விடோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். -1. ஸோ கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரம். Five by 3. கரெக்ட். 5/3. போடுங்க, எல்லாருமே போடுங்க. ஆன்சர் வருதா பாருங்க. பொறுமையா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பிரிச்சு பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு மியூ எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் ஆப்ஷன்ஸ். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துருச்சாமா? யாருக்காவது வராம இருக்கா? ஓகே, இன்னொரு சம் தரேன். இதே மாடல் தான்.
Option A, diverging lens. Girls, Priyadarshini. Okay. ஆன்சர் என்னமா வந்தது? போடுறீங்களா இல்லையா? யாருமே ஆன்சர் Option A. Option A, sir. சொல்லுங்கம்மா, எல்லாருக்குமே ஆன்சர் வந்ததா? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆன்சர் வந்துச்சாமா? சார் ஆன்சர் வரல சார். ஆன்சர் வரல சார். போடுங்கம்மா, போன சம் மாதிரியே தான் போடணும். ஆனா இங்க என்ன தெரியுமா கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் யுவர் லென்ஸ் இன் லிக்விட் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் இன் ஏர் கொடுத்துட்டாங்க அவங்களே. என்னன்னு கொடுத்துருக்காங்க அங்க? 10 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எஃப்ஏ வந்து 10 சென்டிமீட்டர்ஸ். எஃப்எல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் 1.5, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட் 3. அப்படியே போடுங்க. போன சம் போட்ட ஃபார்முலால அப்படியே நீங்க உள்ள போட வேண்டியது தான். உன் ஆன்சர் வந்து நெகட்டிவ் சைனோட வந்தது. ஸோ ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருந்ததுன்னா அது டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ இட்ஸ் அ ஆப்ஷன் ஏன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. போடுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் தான். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஆக்சுவலா நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாமா? இதே மாதிரி லென்ஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதில் இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா
காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். சார் சொல்லுமா? இதோட ஆன்சர் புரியல. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகே, இதே மாதிரி வந்து லென்ஸோடைய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ். அதாவது நீங்கள் லென்ஸை வந்து கம்பைண்டாக வச்சிங்கன்னா அதோட குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இதை பாருங்க, இங்கே ஒரு லென்ஸ் இப்படி இருக்கும் and we will have another lens like this. இப்படி நான் அதை ஒட்டி வச்சிருக்கேன். திரும்பவும் we will put another lens f1 f2 f3. ஸோ மொத்தம் 3 லென்ஸை நான் ஒட்டி வச்சிருக்கேன். அப்படி ஒட்டி வச்சேன்னா என்னோட குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த் என்ன வரும்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2 plus 1/f3 அப்படின்னு வரும். அது எந்த லென்ஸாக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸை தான் ஒட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, கான்வெக்ஸ் கான்கேவையும் நம்ம ஒட்டி வைக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் லென்சஸை ஒட்டி வச்சாலும் இதோட குமுலேட்டிவ் ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். அடுத்தது கட்டிங் ஆஃப் லென்ஸ். ஒரு லென்ஸை கட் பண்ணா என்ன நடக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் கட்டிங் ஆஃப் லென்ஸ். இப்போ நீங்க இதை இப்படி கட் பண்றீங்க, லென்ஸை இப்படி கட் பண்ணா அதோட ஒரு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து எஃப்ஆ இருக்கிற ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு லென்ஸை நீங்க இப்படி பைசெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு பீஸோடைய ஃபோக்கல் லென்த் 2f மாறிடும், இன்னொரு லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தும் 2f மாறிடும். ஸோ நமக்கு தெரியும் ஃபோக்கல் லென்த் அண்ட் யுவர் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஃபோக்கல் லென்த் 2 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஆஃபா குறைஞ்சிடும். இப்படி சரி, சப்போஸ் நம்ம இப்படி பைசெக்ட் பண்ணா என்ன ஆகும் சார்? இந்த ஆக்சிஸ் வழியா இதை பைசெக்ட் பண்ணா என்ன ஆகும்? இதை பாருங்க, we'll get a lens like this. இப்படி 2 பீஸா போயிடும். இப்படி போச்சுன்னா இதோட ஃபோக்கல் லென்த்ல எந்த மாற்றமும் இருக்காது, பவர்லயும் எந்த மாற்றமும் இருக்காது. அப்ப என்னதான் சார் இதனால பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால வரப்போற இமேஜுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். பிகாஸ் அப்பேச்சர் ஆஃப் த லென்ஸ் ஹாஸ் ரெடியூஸ்ட். ஓகே, அப்பேச்சர்னு நான் சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் இந்த லென்ஸ்ல எல்லா இடத்துலையுமே ரீஃப்ராக்ஷன் நடக்காது, வெறும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அதாவது இந்த போர்ஷன் ஆஃப் த லென்ஸ்ல மட்டும்தான் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, இதை தான் நான் அப்பேச்சர்னு சொல்லுவேன். ஸோ நீங்க இப்படி பைசெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய அப்பேச்சர் குறைஞ்சிரும். அதாவது உங்களோட பொட்டன்ஷியல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஏரியா வில் ரெடியூஸ், so that the intensity of the light will also reduce. So that the intensity of the light will also reduce. Okay. நோட் பண்ணிக்கோங்கம்மா.
எழுதியாச்சு சார். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சில்வரிங்னு சொல்லுவாங்க. அதாவது சில்வரிங்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பிளேன் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த பிளேன் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸோட ஒரு பக்கத்தை நான் சில்வர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்டிங்கா மாறிடும். இந்த மாதிரி ஒரு பக்கம் சில்வர் பண்ணா இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்டிங்கா மாறிடும். அப்படி நீங்க சில்வர் பண்ணலன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா ஒரு லென்ஸை சில்வர் பண்ணா என்ன ஆகும்? இந்த மாதிரி லென்ஸோட ஒரு பார்ட்டை நம்ம சில்வர் பண்ணிட்டோம்னா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது பிளேனோ கான்வெக்ஸ். நான் எடுத்துக்க போறது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இதுல அந்த கர்வ்டு சர்ஃபேஸை நான் சில்வர் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இங்க தெரியும் கர்வ்டு சர்ஃபேஸை நான் சில்வர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸை சில்வர் பண்றது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மேல ஒரு கான்கேவ் மிரரை அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். நான் எப்படி ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு கான்கேவ் மிரரை எடுத்துக்கிட்டு நம்ம அதோட அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி வச்சா இந்த குமுலேட்டிவ் செட்டப் உடைய ஃபோக்கல் லென்த் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 1/F 1/F is equal to 2 by focal length of the lens plus 1 by focal length of the mirror வரும். 1 by cumulative focal length is equal to 2 by focal length of the lens plus 1 by focal length of the mirror. இப்ப அதே மாதிரி இங்கேயும் பாரேன், ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை பிரிச்சுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் தான். ஆனா இந்த வாட்டி எங்க சில்வர் ஆயிருக்கு? இட் காட் சில்வர்ட் இன் த பிளேன் சர்ஃபேஸ். அப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஒரு பிளெயின் மிரரை நீங்க அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இதோடைய ஃபோக்கல் லென்த்தை தனியா எழுதுவீங்க, இதோட ஃபோக்கல் லென்த்தை தனியா எழுதுவீங்க. எழுதிட்டு you will put it in this formula. What I will automatically get the answer. Okay? புரியுதாமா? நம்ம சத்தத்தையே காணோம். புரிஞ்சுதா இல்லையா? Yes, sir. Yes, sir. அப்ப இந்த சம் போடுங்க.
Sir, option A. ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ எஃப் என்ன வந்தது? எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு. அவ்வளோதான், ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ ப்ளஸ்னா உங்களோட ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸு அண்ட் ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர்ஸ். அவ்வளோதான். சார் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஒண்ணுமே இல்லை. இப்போ இதோட டயக்ராம் எப்படி நீங்க யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் கான்கேவ் லென்ஸ் இருக்குல்ல, அந்த டபுள் கான்கேவ் லென்ஸை நீங்க ஒரு பிளேன் மிரரால இப்படி அணைச்சிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி 1 by capital F is equal to 2 by what is the focal length of the lens? -20. Concave la, so -20 plus what is the focal length of your mirror? Plane mirror உடைய focal length infinity. So இப்படி இருக்கு. ஐ திங்க் ஆன்சர் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 1 வருது உங்களுக்கு ஆன்சரா? எனக்கு -10 வருது. செக் பண்ணுங்க. ஏன்னா கான்கேவ் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் -20. ஸோ -20 தானே நம்ம இங்க போட்டிருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தானே, ஏ கிடையாதே. நானும் ஏன்னு சொல்லிட்டேனே. செக் பண்ணுங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேனா நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. சொல்லுங்க. என்ன ஆன்சர்மா? ஐ திங்க் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. எஃப் இஸ் ஈக்குவல் டு -10 தான் வரும். சைன் கன்வென்ஷனை விட்டு போட்டீங்கன்னா தான் +10 வரும். சைன் கன்வென்ஷனை விடக்கூடாது. ஸோ இதை ஐடியா வச்சுட்டு நான் இன்னொரு சம் தரேன். அந்த சம்மை நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வரும்பொழுது அதுல இருந்து போட ஆரம்பிப்போம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான மாடல். எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களோட நீட் எக்ஸாம்ல கேட்டிருந்திருக்காங்க. ஸோ கவனமா இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்குள்ள நான் போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களாமா? 1 minute. சார் 1 minute இருங்க. எஸ் எஸ் எஸ்.
இந்த சம்மும் சேர்த்து எடுத்துக்கோங்க. Finished, sir. ஓகேம்மா. ஸோ இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூம்மா. Thank you, sir. Yeah. Thank you. Yeah. Thank